ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற முதல் பருவத்தில் இயல் 1 இன்பத்தமிழ் இதோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4 பாருங்கள். ஃபஸ்ட்டு இது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் ஒன் வேர்ட் ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, சமூகம். ரெண்டாவது ஒன் வேர்ட் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும். ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசதி. அதை நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஒன் வேர்ட் நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிலவென்று. அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து நாலாவது ஒன் வேர்ட் தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழங்கள். அஞ்சாவது ஒன் வேர்ட் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமுது ப்ளஸ் என்று. அடுத்து ஆறாவது ஒன் வேர்ட் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம்மை ப்ளஸ் பயிர். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்ட் பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க, விளைவுக்கு. விளைவுக்கு ஆன்சர் என்னதுன்னா நீர். ரெண்டாவது அறிவுக்கு. அறிவுக்கு ஆன்சர் தோல். மூணாவது இளமைக்கு. இளமைக்கு ஆன்சர் பால். நாலாவது புலவருக்கு. புலவருக்கு ஆன்சர் வேல். அடுத்தது பாருங்கள், ஒத்த ஓசையில் முடியும் ஏபு சொற்களை எடுத்து எழுதுக. இதுக்கு ஆன்சர் நான் அந்த பாடல்களே குறிச்சிருக்கேன், அதை பார்த்து குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பேர் நேர். அடுத்து பேர் ஊர். பால் வேல். வான் தேன். தோல் வால். இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து எழுதி ஏபி சொற்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குருவினா முதல் கேள்வி பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? சைட்லேயே நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம், அமுதம், நிலவு, மனம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? இதுக்கு ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க. தேன், தங்கம், கரும்பு, சந்தனம், அமுத சுரபி, நவமணிகள் போன்றவற்றோடு தமிழை ஒப்பிடுவேன். இதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சிறுவினா. ஃபஸ்ட் கொஸ்டின், இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. அதில் பாடல் வரிகளை உங்களுக்கு எதாவது 2 லைன் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை எழுதிக்கோங்க. நான் எந்த லைன் நோட் பண்ணியிருக்கேன்னா, தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இதைத்தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது கூட நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? இதுக்கான ஆன்சர் இந்த சைடில் எழுதிக்கோங்க. சிறுவினா 2ன்னு போட்டு விளைவு விளைச்சல். விளைவுனா என்ன அர்த்தம்? விளைச்சல். ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க, நீரின்றி வேளாண் தொழில் விளைச்சல் நிகழாது. நீரின்றி வேளாண் தொழில் அதாவது என்ன நிகழாது? விளைச்சல் நிகழாது. செகண்ட் பாயிண்ட், நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது. நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது. மூணாவது பாயிண்ட், நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன்பெறுவர். நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன்பெறுவர். இந்த 3 பாயிண்ட் தான் சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிந்தனை வினா. வேல் என்பது ஒரு ஆயுதம், தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதோட இன்பத்தமிழுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.